வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி மஞ்சள் கரிசலாங்கண்ணியில் எப்படி துவையல் செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. சாப்பாட்டுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயை வச்சுட்டு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பெரிய வெங்காயமும் சேர்த்தலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தனோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ இது வதங்குற அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிடணும். ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக தனியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பார்த்துடலாம். பூ வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நிறைய வேறு மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொடுத்துட்றாங்க. பார்த்து கரெக்டான மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பார்த்து வாங்குங்க. இப்போ ஆனியன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கரிசலாங்கண்ணி கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கரிஞ்சு போயிடக்கூடாது, ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வந்து பருப்பில் போட்டோ அல்லது இந்த மாதிரி துவையலாவோ செஞ்சு சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி கொஞ்சம் கூட தான் சேர்த்தணும். புளிப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது 1 மூடி தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது வந்து அந்த சூட்லேயே ஒரு திருப்பிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து முதல்லையே தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அப்புறம் ஓரங்களை எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அரைக்கணும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும், அப்போ தான் துவையல் மாதிரி இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த துவையலை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 3 டைம் அரைச்சிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்குறேன். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் கிடைக்கும். இன்னும் கெட்டியாக வேணும்னாலும் நம்ம தண்ணியே சேர்த்தாமல் அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஹெல்த்தியான டேஸ்டியான மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையை வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.